இருமொழிக் கொள்கை பின்பற்றுவதில் தமிழ்நாடு உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்தினால் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சூழ்நிலையில் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் கருதியும் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்தி மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கான நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியது ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பெருத்த கவலையுடன் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் சமூக சூழலில் இருமொழிக் கொள்கை ஆழமாக வேரூன்றி உள்ளதாகவும் அதனை பின்பற்றுவதில் தமிழ்நாடு எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தின் காலச்சூழலுக்கேற்ப பின்பற்றப்பட்டு வரும் கொள்கைகளுக்கு எதிராக கட்டாயப்படுத்தி மத்திய அரசு தரும் இத்தகைய அழுத்தம் கூட்டாட்சி தத்துவத்தை அப்பட்டமாக மீறும் செயல் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களது கல்விக் கொள்கைகளை வடிவமைக்கும் மாநிலங்களின் உரிமைகளை பெருமளவில் பாதிக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதோடு சமக்கிர சிக்ஷா திட்டத்தை பொருத்தி பார்க்காமல் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 2152 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். உலக தாய்மொழி நாள் என்று கொண்டாடப்படும் நிலையில் சூழும் பகைதனில் இருந்து தாய்மொழிகளை காப்போம், தமிழே அறம், தமிழே அரண் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.